இன்னைக்கு சுபஹ் ஜமாத்துக்கு போற நிறைய பேருடைய சுபஹ் தொழுகையை தூங்கிறவங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டீங்க. சுபஹ் ஜமாத்துக்கு போய் தொழுகிறாங்களே அவங்க நிறைய பேர் தொழுது யாருக்கு கொடுக்கறது? தூங்குறவங்களுக்கு. ஏன் தொழுதுட்டு அவர் வந்தாரா? அந்த ஆளுக்கும் சுபஹுக்கும் சம்பந்தமே இல்லை. தேவையா இது? பழங்கிட்டா சுபஹ் யாருக்கு? தூங்குறவருக்கு சொல்ல. நிறைய பேருக்கு ஃப்ரீயா சுபஹ் என்ன செய்யுது? போய்கொண்டே இருக்குது. உம்ரா செய்யறவங்க நிறைய பேர் இன்றைக்கு சவுதி அரேபியால இருந்து நிறைய உம்ரா செய்ய கிடைக்குது. 1-2 உம்ரா இல்ல, நிறைய உம்ரா செய்யறவங்களோட பிரச்சனை என்னன்னா உம்ரா செய்யாதவங்களுக்கு அதை கொடுத்து கிடைக்கிறது. 10 வருஷமா ஒரு உம்ராவும் இல்லையே அப்படியே கொடுத்தாச்சு. யாருக்கு? அந்த உம்ரா செய்யாதவருக்கு ஃப்ரீயா என்ன செய்யறாங்க? கொடுத்து கண்டிக்கிறான். இதெல்லாம் நம்ம இன்றைக்கு வார்த்தையில, நாளைக்கு ஏட்டுல பார்ப்போம். இன்னைக்கு வார்த்தையில நம்ம நினைக்கிறோம், நாளைக்கு ஏட்டுல பார்ப்போம். இப்ப நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா எங்களது அமல்கள் இருந்து மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கிறதும், எங்கள் அமல்கள் இருந்து மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கிறது எந்த அமல் இருந்து? அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அமல் இருந்துதான். மறுத்த அமல் இருந்தல்ல, மறுத்த அமல் ரிஜெக்ட் ஆனது, ஏற்கனவே அது அமலாக ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல் ஒரு 10 இருக்குங்களே, அதிலிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும். அதிலிருந்து தான் எடுத்து கொடுக்கப்படும்.